வெல்கம் டு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. இதுல நாங்க லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்கோம். இதுல எங்களுக்கு சந்தோஷமான விஷயம் இருக்கு, கெட்ட விஷயம் இருக்கு. இதுல ரெண்டுமே நாங்க எழுதியிருக்கோம். இதை வச்சுதான் இன்னைக்கு நாங்க வீடியோ பண்ண போறோம். நான் ஒரு பவுல்ல எழுதி வச்சிருக்கேன், நல்லதும் எழுதியிருக்கேன், கெட்டதும் எழுதியிருக்கேன். அதே மாதிரி இவ்வளவு நல்லது எழுதியிருக்கா, கெட்டதே எழுதியிருக்கேன். அது கெட்டதே சொல்லுது பாத்தீங்களா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுக்க போறேன்னா, நம்மளுக்கு எப்பவுமே தரித்திரம், கெட்டதே எடுத்துக்கிறேன். நீ என்ன எடுக்கிற? நீ படிச்சு மொழியை எடுக்கிறேன். ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி 1000 சண்டை போடுவான். அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் கூட. எதையும் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணிட்டானா, நான் எங்கேயே வெளியே போறேன்ட்டு பக்கத்தில் வந்துடுவேன். இன்னைக்கு அங்கே கூப்பிட்டாங்கடா, அங்கே போய் ஆகணும்டா, இம்பார்ட்டன்டா அப்படின்பா. ஆனால் நம்ம போகிற விஷயம் என்னவா இருக்கும்? ஒன்றுமே இல்லாது, சும்மா அவங்க மூஞ்சியை பார்த்துட்டு வரக்கா இருக்கும். அதுக்கு வேண்டி போகக்கூடாதுன்னு சொல்லி 1000 சண்டை கட்டுவான். அதுதான் இவர்கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம். போனா டக்குன்னு வரணும், போயிட்டு போனே அட்டன் பண்றது இல்ல. இந்தா வந்துட்டேன், இந்தா வண்டி எடுத்துட்டேன். இல்ல அதாவது 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தாட்டி அலாரம் வச்சிருக்காரு. உடனே அதை அலாரம் அடிச்சோடனே கால் பண்ணிடுவான். எங்க இருக்க, எப்போ வருவ அப்படின்னு கேட்பான். அதுக்கப்புறம் ஃபோன் வச்சு இப்போ வந்துருவேன் அப்படின்னு சொல்லி வச்சிருவேன். மறுபடியும் நாங்களுக்கு கரெக்டா நோட் பண்ணி வச்சிருப்பான் அலாரம் வச்சு. உடனே எப்போ வருவேன், வருவியா, சரிப்பா சீக்கிரப்பா, கொஞ்சம் வேலை இருக்கு, அங்க போகணும் இங்கே போகணும், பாப்பாள் வருவா, அத்தனை காரணம் சொல்லுவா. ஹாப்பினஸ் எடுத்துடும். உன்னை பத்தி நான் பெருமையா எழுதியிருக்கேன் தெரியுமா? எங்க வீட்டுல என்னை பத்தி குறை சொன்னாலும் திட்டினாலும், அவங்க வீட்டுல ஏதாவது சொன்னாலுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால நீ வேற என்ன பண்றது? அவங்ககிட்ட அவங்க கோவம் காட்டுற மாதிரி நானும் திருப்பி கோவம் காமிச்சேன்னா என்கிட்ட பத்திரக்கா லேட்டா ஆடுவா. அவங்க கோவம் காமிச்சாலே இதுல நானும் காமிச்சேன்னா என்ன தூக்கி போட்டு விழுக்கிறக்கா? எதுக்கு? சப்போர்ட் பண்ணலையா? சந்தோஷமான விஷயமே கொஞ்சம் நான் எடுக்கிறேன். ஆனா 1000 சண்டை போட்டாலும் 5 நிமிஷம் வந்து பேசிடுவா. அதுல இவ கொஞ்சம் கிரேட். அப்ப வீட்டு வேலையெல்லாம் யார் செய்வா? இவங்க கூட சண்டை ஓட்டு. அப்போ உங்களுக்கு வீட்டு வேலை செய்யறதுக்குதான் என்னை வச்சிருக்கீங்க? அப்படி இல்ல, சண்டை ஓட்ட மாதிரின்னு பாப்பா அழுகிறா, என்னால அந்த வேலை செய்ய முடியாது, நீ மூஞ்சி திருப்பிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அந்த வேலை அப்படியே நின்றும்ல. சரி பாத்துக்கோங்க. எல்லாரும் இதனாலதான் சண்டை போட்ட உடனே பேசுறது அவங்க அடுத்தது நான் நீங்க தான் என்ன ஹாப்பினஸ் இருக்கிறேன். என்ன இருக்கு? கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. இந்த 5 வருஷத்துல ஒரு நாள் கூட எனக்கு சர்ப்ரைஸ் தந்ததில்ல. அதுதான் எனக்கு பிடிக்கவே இல்லை இன்ன வரையும். நான் வாயை திறந்தும் கேட்டுட்டாடே, ஏதாவது லவ்வர்ஸ் டேக்காவது ஏதாவது சாக்லேட் வாங்கி வந்து கொடுறாருன்னா, அதெல்லாம் எதுக்குடி நமக்கு ஒரே வார்த்தையில முடிச்சுக்குவான். அது உங்க ஃபேமிலி நடந்திருக்கா? எங்க ஃபேமிலியும் நடக்கும். ஃபர்ஸ்ட் லவ் பண்ணோம், ஒரு சஸ்பென்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்றோம். அதே இது கல்யாணத்துக்கு அப்புறம் எதிர்பார்த்தா எப்படி நடக்கும்? அதுக்கப்புறம் புல்லதான் சஸ்பென்ஸ். எப்படி? இதை விட என்ன வேணும்? என்ன எடுக்கலாம்? அன்ஹாப்பினஸ். இவளுக்கு ஒரு விஷயம் எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே பண்ணுவா. ஆனா அந்த விஷயம் இவளுக்கு தெரியவே தெரியாது. ஆனா எனக்கு அது தெரியும், நீ பண்ணுவ, எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பா. ஆனா இவளுக்கு அது சுத்தமா தெரியாது. அடிக்கட்ட முட்டாளு. இதைய மட்டும் நான் ஏத்துக்கவே மாட்டேன். இவன் பண்ற எல்லாத்துலயுமே ஏதோ ஒரு குறை இருக்கும். எப்படி? இப்படி ஒரு துண்டை எடுத்து இப்படி வைக்கணும். கடைக்கு போறான்னு வச்சுக்கோங்க, பச்சை மிளகாய் இஞ்சி வாங்கிட்டு சொல்லியிருக்கோம். பொருள் வாங்குறப்ப ஒண்ணு பச்சை மிளகாய் மறந்துட்டு வருவான், இல்ல இஞ்சி மறந்துட்டு வருவான். அதுக்கு நம்மளுக்கு கோவம் வருமா வராதா? அதே கடையில பச்சை மிளகாய் பார்க்கும்போது கொஞ்சம் அழுகுனமா இருக்கும். அதை வாங்கிட்டு வந்தா சண்டை வரும். அதனால அதை வாங்காம வேற ஏதாவது வாங்கிட்டு வருவேன். உடனே அதை எதுக்கு வாங்கிட்டு வந்தா, இது எதுக்கு வாங்கிட்டு வந்தா, இது கெட்டு போயிருக்கு, அது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, அவங்க கடையில கொடுத்துட்டு வா, சும்மா வாங்கிட்டு வந்தா அப்படின்னு கேட்பா. அதான உண்மை, சும்மாவா வாங்கிட்டு வந்தாங்க. நான் இப்போ ஒரு ஹாப்பினஸ் இருக்கிறேன். எனக்கு ஒரு டவுட்டு, எத்தனை பிள்ளைய லவ் பண்ண, ஏன் என்னைய சூஸ் பண்ண? அதுதான் எனக்கு தெரியல, ஆண்டவன் விட்ட வழி. அதெல்லாம் இல்ல, மனசார சொல்லணும். இத்தனையும் பிள்ளைய லவ் பண்ணிட்டு இருந்த, ஏன் என்னைய போய் கல்யாணம் பண்ணணும்னு உனக்கு தோணுச்சு? எனக்கு இவனும் செய்வனை வச்சுட்டியான், வேற ஒண்ணும் இல்ல, செய்வனை தான் வச்சுட்டியான், எனக்கு நல்லா தெரியும். அதனால நீ சந்தோஷப்படுறியா துக்கப்படுறியா? இல்ல, சந்தோஷம் தான் படுறேன். அதுக்கப்புறம் சோறு கிடைக்காது, எப்படி இந்த வீடியோ முடிஞ்சா சோறு கிடைக்காது, அதனால சந்தோஷப்படுறேன். ஹாப்பினஸ்.
ரொம்ப நாளா இவங்களை கிட்ட ஒன்று சொல்லணுன்ட்டே இருந்தேன். 1000 சண்டை போடுவா, நானும் திருப்பி சண்டை போடுவேன். ஆனா இவகிட்ட சாரி மட்டும் சொன்னதே இல்லை. இந்த வாட்டி சாரி சொல்றேன். சாரிடி பொண்டாட்டி. எடுக்கிறேன். 5 வருஷத்துல வர வர லவ் யூ சொல்றது குறைஞ்சிச்சு. ஏன்? நம்மளுக்குன்னு ஒரு கடமை வந்துருச்சு. அந்த கடமை வந்துருச்சுன்னா அந்த கடமையை தானே நம்ம பார்க்கணும். இதுல லவ் யூ சொல்றது இல்லாம பார்ப்பாங்க. லவ் யூங்கிற ஒரு வார்த்தைடா, அது ஏன்டா ஃபர்ஸ்ட்ல லவ் பண்ணும்போது ஐயோ லவ் யூ சொல்லாம எனக்கு தூக்கமே வராதுடி. அது எதுக்கு சொல்றேன்னு தெரியுமா? நாங்க லவ் யூ சொல்லணும்னா இவ சண்டை போடுவா, அதனால சொல்றது. இப்போ நம்மளுக்கு சண்டை போட்டாலும் போடாட்டே பாத்துக்கோ மண்டைக்குள்ள 1008 டென்ஷன் ஓடுது வேலையில. நைட்டு தூங்கும்போது லவ் யூ டி அப்படின்னு சொல்றதுல என்ன வரப்போகுது? இப்பெல்லாம் சொல்றதே இல்ல. அந்த தூங்கும்போது லவ் யூ சொன்னா தூக்கத்துலயும் விலை வராளே, அதனாலதான் சொல்றதே இல்லை. அதனால இந்த கருத்தை நான் வைக்கிறேன். யார் வீட்டுல இல்ல லவ் யூ சொல்றது கம்மியாயிடுச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பொய் சொன்னா கண்டுபிடிச்சிடா. ஆனா அது எப்படிதான் கண்டுபிடிக்கான்னு தெரியல. எங்க மூஞ்சிலதான் எழுதி விட்டுருக்கா பொய் சொல்றேன்னு. நீ வரும்போதே சம்பந்தமே இல்லாம ஒண்ணு பேசிட்டு வருவான். இல்லாட்டி ஏதாவது வாங்கிட்டு வரட்டா அப்படின்னு சம்பந்தமே இல்லாம போன் பண்ணுவான். அப்ப என்ன தெரியும்? அதை சமாளிக்க இவன் வாயாலே அதை பேசுவான். பேசும்போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் என்னவோ பண்ணிட்டு வந்திருக்கு நாய் வேலைத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அடுத்தது கோவப்படுறது. இப்ப வர வர ரொம்ப கோவப்படுறான். எது கோவப்படுறானே தெரியல. இப்ப நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆன் பண்ணிட்டு ஏதோ ஒரு வார்த்தை தப்பா பேசிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சம்பந்தமே இல்லாம கத்துறான். ஏன் கத்துறானே தெரியாது. அப்ப சாப்பாடு பாப்பாவை காலையில் ஸ்கூல் கிளப்பும் போதுதான் மெயினா சண்டையே வருது. எதுக்கு கத்துறான்? சம்பந்தமே இல்ல ஆச்சா பூச்சா அப்படின்னு கத்துவான். வர வர கத்துறது பிடிக்க மாட்டேங்குது. குறைச்சிக்கோ. நாட் ஹாப்பினஸ். எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கிறது ஒரே விஷயம், தூக்கத்துல இருந்து எழுப்புறது. அதாவது காலையில கரெக்டா அந்த 7 to 8 சரியான தூக்கம் வரும். நீங்களே நினைச்சு பாருங்க. நெக்ஸ்ட் ஹாப்பினஸ். நான் சண்டை போட்டுட்டு இருந்தேன்னா அவ்வளோ கோபமா சண்டை போடுவேன். சிரிப்பு காட்டுவேன். அதுலயே நம்மளுக்கு அந்த என்ன சண்டைங்கிறதே வந்துடும். அது ரொம்ப பிடிக்கும். பயங்கரமா கத்திட்டு இருப்பேன். சிரிப்பு காட்டுவேன். நார்மலா சிரிப்பு காட்டிட்டே இருப்பேன். அதுலயே எதுக்கு சண்டை ஓடுறோன்னே மறந்துடுவேன். அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்காத விஷயம், பாத்ரூம் போகும்போது கதவை தட்டி என்ன பண்ற அப்படின்னு கேட்பான். டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். என்ன பண்ற அப்படின்னு கேட்பான். எப்படி இருக்கு மனுஷனுக்கு? அந்த பாத்ரூம் போக மட்டும் இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்னதான் தெரியாது, தட்டிட்டே தெரியவாளுங்க. அப்படி என்னதான் இருக்கு நானும் கேட்கணும். சொல்லு. போய் 1 மணி நேரம் செல்ல நோண்டிட்டு உட்காந்துக்கிற, அங்கதான் எங்களுக்கு நிம்மதி கிடைக்குது. என்ன நிம்மதி? அதான் பிள்ளை கூட பேசிட்டு இருக்கிறியா? சாந்தம், அமைதி, தியான மோடுக்கு போயிடும். நாங்க அங்க போனா என்ன தியானம் மூடு? அமைதியா அப்படியே எந்த இதுவுமே இல்லாம அப்படியே அமைதியா வைப்ரேட்டே இது இல்லாம அப்படியே அமைதியா தியானம் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இவ என்ன பண்ற அப்படிம்பா. எப்போ வருவ? டைம் ஆயிட்டு இருக்குது. பாத்ரூம் போனா தானே வர முடியும். எப்ப வருவேன்னா அதுன்னு சொல்லிட்டா வருது. அடுத்தது ஹாப்பினஸ். ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா உடனே வாங்கி கொடுத்துருவோம். அது ரொம்ப பிடிக்கும். இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குடா போட்டுக்கிறேன் ஆன்லைன்னா சரி போட்டுக்கோடி அப்படின்ட்டுவான். அவனுக்கு ஒரு பொருள் வாங்குறதுக்கு யோசிப்பான். ஆனா எனக்கு வாங்குறதுன்னா சரி வச்சுக்கோ, சரி வாங்கிக்கோ, சரி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவான். அது ரொம்ப பிடிக்கும். அந்த பொருள் நான் வாங்கிக்கோன்னு சொல்லலைன்னா என்னை கொன்றுவாங்க. அதனால வாங்கிக்கோன்னு சொல்லித்தான் ஆகணும். ஒரு பொருள் இவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொன்னதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு கொடுத்துருவா. பைக் ஆகட்டும், மொபைல் ஆகட்டும், எதா இருந்தாலும் சரி, வேணும் அப்படின்னு சொன்னோன்னா எதா இருந்தாலும் சரி எப்படியாவது வாங்கி கொடுத்துருவா. ஆனா அந்த காசு ஏன்ட்டு எடுப்பா. ஆனா அது எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் மழுப்பிட்டு சொல்லிடுவா. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேக்குறான், சரி வேலைக்கு போறான், வேற என்ன வாங்குறான், வேற என்ன பண்றான், சேலரி கொண்டு எங்க கையிலே கொடுத்துருவான். வேற என்ன பண்றது? பொம்பளைங்களுக்கு ஆயத்த அடிமை நாங்க தானே. அதனால சரி கேக்குறான், சரி வேற என்ன ஆசைப்படுறான், இதானே ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஏதாவது கேட்டானா சரி அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துருவேன். கடைசியா அன்ஹாப்பினஸ்ல முடிக்கிறேன். காலையில லேட்டா எந்திரிப்பான். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது.
ஒரு சீக்கிரம் இருந்துச்சு ஒரு பாட்டு போட்டு ஏதோ ஒன்று வைபாடுறா அப்படின்னா எனக்கு இப்பதான் நல்லா தூக்கம் வருது நீ எழுப்பாத. எழுப்பும் போது கத்துன்னு கத்துவான். அதுதான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்படி தான் எழுப்புவா? எல்லாரும் வந்து எப்படி இருப்பாங்க, டேய் டைம் ஆச்சுடா, வேலைக்கு டைம் ஆச்சுடா, எந்திரா அப்படிம்பா. ஆனா இவன் என்ன பண்ணுவா தெரியுமா, டேய் டேய் எந்திரா எந்திரா. எப்படி இருக்கு பாத்தீங்களா? மனுஷனுக்கு அப்படியே அடிவேர்ல கலங்கி போய் எந்திரிப்பேன், ஏதோ ஆயிரச்சாட்டிருக்கு அப்படின்னு. அப்புறம் அதுக்கு நான் எந்திரிக்கல அப்படின்னா உள்ள இருந்து ஒரு பாத்திரம் வந்து டிமேல் வந்து இங்க விழுகும். என்னடா ஏதோ ஆயிரச்சாட்டிருக்குன்னு பார்த்தா அங்க இருந்து வரும் பாத்திரம். எப்படிலாம் நடக்குது தெரியுமா எங்க வீட்டுக்குள்ள? ரொம்ப நடக்குது. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வீடியோ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை ஆட்டி விடுங்க, தட்டி விடுங்க.